ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வாரம் நம்ம ஒரு ஜவ்வரிசி கிச்சடி, நவராத்திரி பிரசாதம் பண்ணலாமா? நார்த்துலலாம் நெறைய அவங்க இதுதான் விரதம் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு, விரதம் முடியும்போது சாப்பிட்றதுக்கு இதுதான் செஞ்சு வச்சு சாப்பிடுவாங்க. சீக்கிரமா பண்ணி முடிச்சிடலாம். என்ன கொஞ்சம் ஊற வைக்கணும் ஜவ்வரிசி அவ்வளோதான். அதுக்காக 1 கப்பு ஜவ்வரிசி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, இது வந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. இது இப்ப நான் ஊற வைக்க போறேன். கொஞ்சம் தண்ணி நெறைய தண்ணி ஊத்த வேண்டாம். கொஞ்சம் இப்படி மேலாப்புல நிக்கிற மாரி தான். நல்லா கிளறி விட்டுட்டு, மூடி போட்டு மூடி 2 மணி நேரம் அப்படியே விட்டுறக்கூடாது. இடையில இடையில மூடி திறந்து கிளறி விடணும். இப்ப 2 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா எல்லாம் நல்லா பந்து மாதிரி வந்திருக்கு. இது வந்து இப்படி அப்பப்போ ஸ்பூன் வச்சு கிளறி விட்டீங்கன்னா, அப்போ எல்லா பக்கம் ஒரே மாதிரி நல்லா ஊறி வரும். இல்லன்னா ஒரு பக்கம் தண்ணி எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும். பாருங்க எல்லாம் நல்லா மசிஞ்சு வருது. இது இருக்கட்டும். இனி நம்ம கொஞ்சம் கடலை வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 கப்பு கடலை எடுத்திருக்கேன். இது வறுத்த கடலை தான். அதனால கொஞ்சம் சூடுபடுத்திக்கிறேன் அவ்வளோதான். நீங்க வறுக்காத கடலைன்னா நல்லா வறுத்துக்கோங்க. நான் இது சூடுபடுத்திட்டு மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா மிக்ஸியில போட்டது எனக்கு அவ்வளவா பிடிக்கல. இப்படி உரல்ல போட்டு இடிக்கும்போது, ஒண்ணும் பாதியுமா இடிச்சு எடுத்துக்கோங்க. அப்ப நல்லாருக்கும். ஒண்ணு கடிக்க கடிக்க ஒரு ஒரு வாய்க்கு ஒரு 2 கடலையாவது வாயில கடிபடும். நல்லாருக்கும். இருக்கட்டும். இனி நான் வந்து உருளைக்கிழங்கு ஒரு 90% வேக வச்சு தோல் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை, கறிவேப்பிலை, ஒரு லெமன் அவ்வளோதான் இருக்கட்டும். இனி பண்ண ஆரம்பிக்கலாம். கடாய் அடுப்புல வச்சு சூடாயிட்டு இருக்கும்போது 2 ஹீப்டு டீஸ்பூன் நெய் தான் ஊற்றியிருக்கேன். நீங்கள் எண்ணெய் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். கீ சூடாகி வரும்போது 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் பொரியும் போது நம்ம எடுத்து வச்சுருந்த கறிவேப்பிலை இருக்கு இல்லையா, அதையும் போடும்போது பார்த்துக்கோங்க ஃபேஸில் பற்றக்கூடாது. கூடவே பச்சை மிளகாயும் போட்டாச்சு. இனி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு, இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு தான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி உப்பு எல்லா பக்கம் ஆன உடனே நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு இது வேக வைக்கிறது எப்படின்னா, இது தாளிக்கும் போதே சொல்ல மறந்துட்டேன். ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் தான் இருக்கணும். நல்லா கிளறிட்டு மூடி போட்டு மூடி ஒரே நிமிஷம், வெறும் 1 நிமிஷம் தான் வச்சுட்டு இருக்கட்டும். 1 நிமிஷத்தில் எங்கேயும் போயிடாதீங்க, பக்கத்திலேயே நில்லுங்க. அவ்வளோதான், சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், ஒரு 1/4 வெந்திருக்கும். திரும்பவும் கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ கிளறி விட்டு இனி இதில் வந்து நம்ம ஒரு லெமன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கட் பண்ணி புழிஞ்சு விட்டுறலாம். ஃபுல்லாக புழிஞ்சு ஊற்றணுங்கிறது இல்லை, ஒரு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூனுக்குள்ளே வர்ற மாதிரி அவ்வளோதான். கொஞ்சம் புளிப்பு ரசம், அதுவும் இல்லாமல் இந்த ஜவ்வரிசி வந்து ரொம்ப ஒட்டி வராது. கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு வரணும்னா லெமன் பிழிஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடி திரும்பவும் 1 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. திரும்ப கிளறி விட்டுக்கலாம். இப்படி ஒரு 4 தடவையாவது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த உப்புமா டக்குன்னு வெந்துடும். அது 1 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு திரும்ப எடுத்து கிளறிட்டு அந்த மாதிரி அவ்வளோதான். இனி திரும்ப ஒரு தடவை இப்படி ஒரு 3-4 தடவை வைக்கிறதுக்குள்ளே எல்லாம் வெந்து போயிடும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இனி நம்ம இதில் வந்து இனி ஒரு 5% தான் வேகணும். இது கூட நம்ம இடித்து வச்சுருந்த கடலை இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மல்லித்தலையும் கொட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு அந்த சூடான அடுப்புலேயே வச்சு மூடி போட்டு மூடி இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் அந்த சூட்லேயே இருக்கட்டும். அப்புறம் பார்க்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கமகமன்னு வாசனையோட சூப்பரான பிரசாதம் தயார். இதை இனி நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட வேண்டியதுதான்.
பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், சூப்பரான பிரசாதம் ரெடி. இதே அளவுகளோட எல்லாரும் செஞ்சு நவராத்திரி கொண்டாடுங்கள். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.